பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் வந்துட்டு பணம் தான். நான் வந்துட்டு பணம் சம்பாதிச்சு கொட்டுறேன் அப்படின்னா அந்த பணத்துக்கு தான் வேல்யூ. அப்ப நான் இல்ல எனக்கு வேல்யூ இல்ல. ஃபேமிலி என்டர்டெய்னரா இருந்ததுன்னா குடும்பஸ்தன் வந்து நம்ம வீட்டுல நடக்கிற விஷயத்தை அப்படியே ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேச்சுரலா இருந்தது. அண்ட் மணியனோட ஆக்டிங் ஆஸ் யூஷுவல், அவர் ஸ்டோரி எப்பவுமே சூப்பரா சூஸ் பண்ணுவாரு. இந்த மூவி வேற லெவல்ல ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. குடும்பஸ்தனா என்ன சொல்ல வராது, மணி காசை விட நம்ம எமோஷன்ஸ், நம்ம கூட இருக்கிறவங்களோட இதை வந்து அதிகமா வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம். சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா மூவி ஃபுல்லா த்ரூ அவுட் மூவி வந்து ஃபன் இருந்துட்டே இருந்தது. ஸோ ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி தான். ஃபேமிலியா எல்லாரும் வந்து பாக்குறதுக்கு ஒரு நல்ல மூவி. மணியனா வேற லெவல், வழக்கம் போல எப்பவுமே ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கும். இதுல தெரிக்க விட்டாரு, செமையா இருந்துச்சு. மூவி வந்து எல்லாருக்குமே கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மூவி இந்த மாதிரி நல்ல மூவி. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இந்த அளவுக்கு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்னோட எக்ஸ்பெக்டேஷனை விட படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன் வந்து அவரோட டெய்லி அந்த நீட்ஸ் எல்லாம் எப்படி டேக்கிள் பண்றாருன்றத ஒரு காமிக்கலா சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் கடைசியா எமோஷனாவும் நம்மள டச் பண்றாங்க. ஸோ பாக்குற நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. மணிகண்டனோட கேரக்டரோட நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஸோ அதுவே ஒரு பெரிய விக்டரின்னு தான் நான் நினைக்கிறேன். அவரு போன படத்துல லவ்வர்லயுமே சரி, இது குட் நைட்லயுமே சரி நல்லா பண்ணியிருந்தாரு. அது ரெண்டுமே கொஞ்சம் சீரியஸா இருக்கும். இது ஃபுல்லாவே காமெடியா இருக்கிறதுனால நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. பாக்குறீங்களா சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டுச்சுல்ல? புரியல. அது ஒரு குடும்பஸ்திரிட்ட கேட்டு இருந்திருக்கணும். எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரியல் லைஃப்ல நிறையவே கனெக்ட் ஆச்சு. ஒவ்வொரு கேரக்டருமே நிறைய கனெக்ட் ஆச்சு. லைக் என்னோட ஃபாதர் லைஃப்ல இருந்து நான் பார்த்த விஷயங்கள் அது எல்லாமே ரியாலிட்டியில ரொம்பவே நல்லா கனெக்ட் ஆச்சு. அதான் சொல்றேன், எனக்கு ரொம்ப என்னோட லைஃப்ல நிறையவே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே நல்லா கனெக்ட் ஆச்சு. எல்லாமே ஹியூமரா இருக்கட்டும், எமோஷனலா இருக்கும், ரெண்டுத்துமே ஈக்குவலா பண்ணிருந்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. ரெண்டுமே ஈக்குவலா இருந்ததா சொல்ற. ஸ்டோரி revolves around a common man, so I feel it's something that is really relatable to the majority of the people over here, and acting was super. So if I see it as a first time creation, like a directory or cinematography, I feel the team has done very well. Music was also compiled with the storyline very well. The visuals were very nicely shot. The lights were very beautiful. I feel it's going to be a very nice hit. அவரோட சாங்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே சூப்பரா இருந்தது. எனக்கு இந்த படத்துல டைலாக் ரைட்டரோட உண்மையிலே அந்த ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தாண்டி ஹீரோயினி அப்படிங்கிறது எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்படின்னா அந்த கேட்டரிங்ல எஸ்ஸின் போட்டு வருவாங்க. என்னடி எஸ்ஸின் போட்டிருக்காங்க, சாப்பிடலாமா வேண்டாமா அப்படிங்கிற போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இது செந்தில் கேட்டகரிங்க கேட்டரிங்க அப்படின்னு. டே என்னடா இதுக்கு கூடயாடா அப்படிங்கிறது. அந்த ஊர் சைட்ல இருக்கக்கூடிய நிறைய யதார்த்தமான விஷயங்கள் செம்ம அழகா இருந்தது. ரொம்ப ஆக்சுவலி உண்மையிலே ஊர் சைடு மதுரை பொள்ளாச்சி சைட்ல வாழ்ந்த ஒரு ஃபீல் இருக்கு. 2.5 மணி நேரம் உள்ள வந்துட்டு வந்தது ஃபீல் பாத்தீங்கன்னா, ஊருக்கு போய் அங்க இருக்க மக்களோட்ட போய் பேசி பழகுவோம்ல, அந்த ஃபீல் இருந்தது. எப்பவுமே வந்துட்டு ஒரு விஷயம் நம்ம தேடுறோம், அதுக்கப்புறம் அதோட சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் போச்சுல அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும்ல. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் சரி அந்த இன்ட்ரெஸ்டிங் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் அந்த 2 சாங் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட். நார்மலா யூடியூப்ல கேட்கும் போச்சுல இது எங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா எடுத்ததுமே வந்துட்டு ஜிவி பிரகாஷ் சாரோட அந்த சாங் வந்துட்டு மெலோடி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. மெசேஜ் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பையன் ஒரு கல்யாணம்ன்ற ஒரு லைஃப்குள்ள என்டர் ஆகுறான் அப்படின்னா, ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு இந்த ஒரு சொசைட்டியா இருக்கட்டும், எப்பவுமே நேச்சுரலான ஆக்டிங். அவர் வந்து எப்படி சொல்றது, நம்ம வீட்டு பையன் நம்ம பக்கத்து வீட்டு அண்ணா அப்படின்னு இருப்பாரு. அவர் கேரக்டரும் அப்படிதான் சூஸ் பண்ணுவாரு. இந்த மூவி அதே மாதிரி தான் இருக்கு. சாங்ஸ் மியூசிக் சூப்பரா இருந்தது. நான் மியூசிக் ஒரு மாதிரி காமா, எல்லா சாங்ஸுமே நல்லா இருந்தது. ஒரு வாட்டி கேட்கறப்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஓவராலா எல்லாமே நல்லா இருந்துச்சு. காமெடி பயங்கரமா எல்லாரும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் சிரிச்சிட்டே தான் இருந்தோம். ஒரு எமோஷனல் சீன்ல ஒரு சீன்ல அழுதுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு காமெடி வந்தது. லைக் ரேண்டமா நம்ம டக்குன்னு மூட் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா இருந்தது. அவர் ஆக்டிங் எப்பவும் போல சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு மூவி. ஓவரால் எல்லாரோட பிளேயுமே நல்லா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்குமே இண்டிவிஜுவலா சூப்பரா இருந்துச்சு.
படம் சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்லாவே எல்லாருமே அவ்வளோ சிரிச்சுட்டு தியேட்டர் ஃபுல்லா அவ்வளோ கிளாப்ஸ் எல்லாமே செமையா இருந்துச்சு. ரோட் மூவி சூப்பர். கண்டிப்பா எல்லாரும் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டோம். காமெடிக்கு ஈக்குவலா எமோஷனல் நிறைய இருந்தது. நல்லா இருந்துச்சு. காமிக்கலாவும் நல்லா பண்ணியிருக்காரு, எமோஷனாவும் உள்ள எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. நானும் அந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கல, ஆனா எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவர் அந்த காமெடி ரோலையும் அந்த எமோஷனையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி பண்ணியிருந்தாரு. எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கலாம், எல்லாருக்குமே ஈஸியா கனெக்ட் ஆகும். சோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் இது. சோ எல்லாருமே வந்து பாருங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எதுவுமே இந்த ஏறி இறங்குற அந்த மாதிரிலாம் இல்ல, ஈக்குவலா இருந்தது. அவர் நடிப்பு சொல்லவே தேவையில்லை, ரொம்ப யதார்த்தமா ரொம்ப யதார்த்தமா நடிச்சிட்டு இருந்தாங்க. அதை விட இது நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அது கொஞ்சம் எமோஷனலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்தது. சாங்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சாங்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். அது ஹாஃப்ல தான் வந்தேன். ஆனா அந்த ஹாஃப்மே ரொம்ப நல்லா இருந்தது. போய் கேட்கணும். மற்றபடி மியூசிக்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. Acting also super. Yeah. It really connected to all of us. Despite I don't know Tamil, I could really feel it from the visuals. So the visuals was very well shot that I don't need to know the language completely. Like that. Everybody was cheering, shouting. It was like a complete. I didn't expect that. I was more taken away by the audience's reaction. இந்த படத்துல வந்து காமெடி நிறைய நல்லாவே இருந்தது. அதை தாண்டி அப்படின்னா கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, என்ஜாய் பண்ணலாம். அதே நேரத்துல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வைக்கும். அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே டைரக்டர் ரொம்ப பாராட்டலாம். ரொம்ப யதார்த்தமான கான்செப்ட். இப்ப சீரியஸா பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அண்ட் அந்த லாஸ்டா மணியனா வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் வந்துட்டு பணம் தான் நான் வந்துட்டு பணம் சம்பாதிச்சு கொட்டுறேன் அப்படின்னா அந்த பணத்துக்கு தான் வேல்யூ. அப்ப நான் இல்ல எனக்கு வேல்யூ இல்லைல்ல. அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், இல்ல ஒய்ஃபா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும். சோ இவங்க எல்லாருமே வந்துட்டு பணத்துக்காக தான் நீங்க வரீங்களே தவிர எனக்காக நீங்க வரல. சோ இந்த மெசேஜ் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்து. இது பர்சனலா எல்லாரோட லைக் எப்படி சொல்ல ஒரு எல்லாருக்குமே இந்த விஷயம் கனெக்ட் ஆச்சு. ஏன்னா அந்த டைலாக் அவங்க சொன்னதுமே வந்துட்டு செம்ம கிளாப்ஸ், எல்லாருக்கிட்ட இருந்தும் செம்ம கிளாப்ஸ் வந்தது. ஸோ அதுலயே தெரிஞ்சது இது எல்லாருக்குமே கனெக்ட் ஆன ஒரு விஷயம் தான். பர்சனலா எனக்குமே அதுதான். ஏன்னா நான் ஒரு 10 ரூபாய் நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன்னா தான் வீட்டுல எனக்குமே வேல்யூ. நான் அந்த 10 ரூபாய் நான் சம்பாதிச்சு கொடுக்கல அப்படின்னா வீட்டுல என்ன வச்சுக்க மாட்டாங்கல்ல, என்னென்ன திட்டுவாங்க, எல்லாமே நம்ம வாங்கி தானே ஆகணும். எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ மெசேஜா இந்த ஒரு மெசேஜ் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு.